வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு நல்லா இன்றைக்கி நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. நம்ம எங்கள் மருமக வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து நம்மளோடைய சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து நம்மளோடைய ஃபேன். அவங்க வீட்டில் வந்து இந்த நெல்லிக்காய் இருந்தது. அது உங்கள் அத்தையா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. கேட்கையும் ஆமான்னு சொன்னோடனே அந்த அக்கா, இந்த நெல்லிக்காவை நான் பறித்து தரேன், அவங்கள்ட்ட கொடுத்து ஏதாவது ஒரு ரெசிபி பண்ண சொல்லுங்கள், அதை பார்த்து நாங்களும் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த அக்கா கொடுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நெல்லிக்காவை வச்சு இன்றைக்கி நெல்லிக்காய் சாம் செஞ்சு சப்பாத்தி சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அலசி எடுத்துக்கிறேன்னு நெல்லிக்காவை. நெல்லிக்காண்டாலுமே சும்மாவே நாங்கள் வெறுமனையே தின்றுவோம். தரத்தில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுக்குவோம். இந்த தட்டு மேலே வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். மூடி அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. இப்போ திறந்து பார்ப்போங்க. நல்லா அவிஞ்சிருக்கும் நெல்லிக்காய். பாருங்கள், அவிஞ்சிட்டு இப்போ ஒன்று எடுத்து பார்ப்போம். நசுக்கி இந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க. இதுக்கு ரொம்ப கொல கொலன்னு வரக்கூடாது. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். ஆற விட்டு நம்ம கொட்டையை மட்டும் ரிப்ளை பண்ணிக்கிற வேண்டியது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொட்டையை எடுத்துட்டு சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறணும். இப்போ நெல்லிக்காவை நம்ம அவிச்ச நெல்லிக்காயை ஆற விட்டுட்டு இப்போ வெல்லத்தை போய் நம்ம அம்மியில் இடித்து எடுத்துகிட்டு வந்து காய்ச்சிடுவோம். இப்போ நம்ம சாமுக்கு வந்து வெல்லத்தை நல்லா அம்மியில் இடிச்சுக்கிடுவோம். இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லோட்டா தண்ணியை ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம் வெல்லத்தை. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சிட்டு சதையை மட்டும் எடுத்துட்டு கொட்டையை வந்து எடுத்துருவோம். நெல்லிக்காவை அவிச்சு நம்ம சதையை நல்லா எடுத்துக்கிட்டோம், கொட்டையை தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அம்மியில் வச்சு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமையே நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க.
இப்படி மாவு மாதிரி ஒன்று ரெண்டாலாம் இருக்கக்கூடாதுங்க, நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள் எப்படி நைஸாக அரைச்சாச்சுண்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிருவோங்க மாவு மாதிரி. இப்போ மீதி இருக்கிற நெல்லிக்காவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் வச்சு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. சட்டியை வந்து காய்ச்சி ஆற விட்டுருந்தோம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா இருத்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வெள்ளத்துலையே நம்ம அம்மியிலையே அரைச்ச நெல்லிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறணும். தீயை வந்து சீர்த்தீயாக வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம திரளாமலேயே அப்படியே சேர்த்து சேர்த்து விடணும். வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே ஜாமு பதத்துக்கே வந்துருச்சு. இப்படியே கிண்டி கிண்டி விடணுங்க. அப்படியே ஜாமு பதத்துக்கே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்குள்ளே இருந்துச்சு இப்போ பாருங்கள், எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஜாம் கிடைக்கிது பாருங்கள் எப்படி. இப்போ நம்ம கேசரி பொடி தாங்க சேர்க்க போகிறோம். ஏண்டா ஜாமுக்கு கலருக்காண்டி நம்ம கேசரி பொடியை சேர்த்துக்கிறணும். அப்போ தான் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்படி அடி பிடிக்காம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் சாமு, அந்த மனம் பாருங்க எப்படி ஒரு வாசத்தோட நம்ம நெல்லிக்காய் சாமு ரெடி ஆகிருச்சு. அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ தோசை கல்லில் எண்ணெயை தடவி சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு இப்போ ஜாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரு பாட்டலில் ஊற்றி வச்சுக்கிறலாம். நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ பண்ணுக்கோ நம்ம வச்சு இந்த ஜாமை தடவி சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். ப்ரெட்டில் பண்ணில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிருச்சு. நம்ம இறக்கி வச்சுருவோம். பாருங்க, இப்போ நல்லா ஆற விட்டுருவோங்க. இப்போ சப்பாத்தியை நம்ம சுட்டு பிள்ளைகளுக்கு ஜாமை தடவி கொடுப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லட்டும். இப்போ சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோம் ஒன்று ஒன்றா.
சப்பாத்தி ரெடி. அடுத்த சப்பாத்தி ரெடி. இப்போ சப்பாத்தி எல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு அப்படியே ஜாமை தடவி பிள்ளைகளுக்கு அப்படியே மடித்து கொடுத்துருவோம். அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. புளிப்பும் இனிப்பும் கலந்துருந்தால் தாங்க நல்லா ஜாமுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் வச்சு நம்ம சாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு சப்பாத்தி சுட்டுருக்குது. இப்போ ஜாமை தடவி நல்லா உருட்டி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு சப்பாத்தி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து தடவி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் எப்படி இருக்க ஜாமும் அது மாதிரி தான் இருக்குது. இது இன்றைக்கி எங்கள் அத்தை சப்பாத்தி சுட்டு ஜாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் அத்தை சப்பாத்தி சுட்டு தந்திருக்கு, அது கூட ஜாம் வச்சு தந்திருக்கு. சூப்பராக இருக்குது. முதல்ல நான் முகேஷ் வீட்டுக்கு வந்தேன். அப்போ உங்கள் அத்தை சப்பாத்தியும் ஜாமும் தந்தாங்க. நெல்லிக்காய் ஜாமு நான் செமையாக இருக்கு. கபிபாலன்னு சொல்கிற பையன் முகேஷ் கூட தான் படிக்கிறாப்புல. ஃப்ரெண்டு இன்றைக்கி ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால் நம்ம பிள்ளைகள் விருப்பப்பட்டு கேட்டாங்க நெல்லிக்காய் சாம் செஞ்சு எங்களுக்கு சப்பாத்தியை சுட்டு தாங்க தேண்டு. இன்றைக்கி அவங்களுக்கு விரும்பி கேட்டதுனால இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வச்சு கொடுப்போம், சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டுட்டேன். இப்போ பிள்ளைகள் ஆசைப்பட்டதுனால பிள்ளைகளுக்கு அப்படியே தடவி கொடுப்போங்க ஜாமை. எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் அத்தை எல்லாத்துக்கும் இப்படி ஜாமை வச்சு தடவி கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ பிள்ளைகளோடு இருந்து நானும் ஒன்று சாப்பிட்டேன். உண்மையிலே அப்படி கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஜாமும். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.